இன்றைய தினம் மின்சார சபையினால் இலங்கை மின்சார கட்டணத்தை 11.57 வீதத்தினால் அதிகரிக்க கோரி ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது வீட்டு பாவனைக்கான புதிய கட்டணங்களை 11.57% கட்டண உயர்வு அவசியம் என சுட்டிக்காட்டி கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். இதுக்கு காரணம் நிதி பற்றாக்குறை, அதாவது விட்டப்பட்ட மொத்த செலவு 37,016 மில்லியன் ரூபாயும், அதே நேரம் தற்போதைய கட்டணங்களினால் வருகின்ற வருவாய், இப்போது நமக்கு போடுகிற கட்டணங்களின் ஊடாக வருகிற வருவாய் பார்க்கின்ற போது 1,13,161 மில்லியன் ரூபாயாக காணப்படுகிறது. இதனால் பற்றாக்குறையாக காணப்படுகிற 13,094 மில்லியன் ரூபாயினை ஈடு செய்வதற்காக புதிய கட்டண திருத்தத்தினை கோரி நிற்கிறார்கள். மின்பாவனை நாங்கள் பாவிக்கிற அலகு கணக்குக்கு ஏற்றவாறு கட்டணங்கள் நமக்கு அளவிடப்படும். அதன் பிரகாரம் 0 தொடக்கம் 30 கிலோவாட்ஸுக்கு மின்சாரம் பாவிப்பவர்களுக்கு ஒரு அலகுக்கான கட்டணம் தற்சமயம் 4.54 ரூபாயாக காணப்படுகிறது. புதிய விலையாக 5.29 ரூபாயா. அதே நேரம் இப்போதைய நிலையான கட்டணம் குறிப்பிட்ட அலகுகளை பாவிப்பவர்களுக்கு 80 ரூபாய் அறவிடக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனை 94.11% அறவிட முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் 61 தொடக்கம் 90 கிலோவாட்ஸ் மின்சார பாவனையை கொண்ட ஒரு வீட்டின் தற்போதைய அலகின் விலை 18 ரூபாய் காணப்படுகிறது. அதன் புதிய அலகு விலையினை 21.76 ரூபாயாக, அதன் குறிப்பிட்ட அலகுக்குரிய இப்போதைய நிலையான கட்டணம் 400 ரூபாயாக காணப்படுகிறது. அதற்கான புதிய நிலையான கட்டணத்தினை 470.54 ரூபாயாகவும், 181 யூனிட்டுக்கு மேல் பாவிக்கிற வீடுகளுக்கு தற்பொழுது 61 ரூபாய் ஒரு அலகுக்கு அறவிடப்படுகிறது. புதிய அலகுக்காக 71 ரூபாய் 76% அறவிடுவதற்கும், அதே நேரம் நிலையான கட்டணம் 2,100 காணப்படுகிறதை புதிய நிலையான கட்டணமாக 2,470 ரூபாய் 34% அறவிடுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிக முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை. குறித்த மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரித்தால்தான் பற்றாக்குறையாக காணப்படுகிற 13,094 மில்லியன் ரூபாயினை ஈடு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை கோரிக்கை முன்னெடுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், மின்சார கட்டணம் உயர்கிறதா இல்லை இப்பொழுது இருக்கிற போலவே இருக்குதா என்று. இன்றைய தினம் எரிவாயுக்கான கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிரகாரம் லவ் கேஸுக்கான கட்டணம் 180 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 4,280 ரூபாயாக காணப்படுகிறது. 12.5 கிலோ எரிவாயு. அதே நேரம் தற்சமயம் நாட்டில் காணப்படுகிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நிறுவனம் தங்களது எரிவாயுக்கான கட்டணத்தை திருத்தாது பழைய விலைக்கு நிர்ணயித்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது. இலங்கையில் காணப்படுகிற மக்களது தற்கால சூழலை புரிந்து கொண்டு குறித்த நிறுவனம் அதற்கு அமைவாக தங்களது கட்டண விவரங்களை வெளியிட்டிருக்கிறது.